இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா கனவா மீன் தொக்கு தான் வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப சுவையான முறையில் தான் கனவா தொக்கு நம்ம வைக்க போகிறோம். கனவா மீன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக ஆயக்கூடிய மீன். ஸோ கனவா மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சுவையான மீன் சொன்னால் கனவா மீன் தான். கறி சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் கனவா சாப்பிட்றதுக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கனவா மீன் வந்து ஆயிரத்துக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஆயிடுறாங்க. எப்படி ஆயிடுறாங்க நீங்களே பாருங்கள். கனவா மீன் பார்த்தீங்கன்னா சும்மாடி லப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கட் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே குடல் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூப் எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சுது. நம்ம சமைக்கிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விறகடுப்பு தான் நம்ம எல்லாமே சமைக்குவோம். ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தோல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து லைட்டாக எடுத்தாலே அந்த தோல் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆகிடும். அதை நம்ம எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த கனவா மீனை நல்லா நம்ம வந்து தண்ணியில் வந்து 2-3 டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து கடல்லேருந்து வந்தது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியில் நல்லா வந்து க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் பார்த்திங்கன்னா. பாத்திரம் காஞ்ச உடனே நம்ம எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரவ்வோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயத்தை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 தக்காளி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. சமையலே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி யூஸ் பண்ணிங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாலே தெரியும் நல்லா சாந்து மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவா மீனை வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கனவா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமும் கொடுக்காது. ஸோ வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் வந்து மிளகாய்த்தூள் காரம் இருக்காது, அந்த மிளகாய்த்தூள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கனவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணல. ஸோ அதுலேருந்து தண்ணி வந்து நல்லா சுரந்து வருது. தண்ணி தேவையானா ஊற்றிங்க, இல்லைனா தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நீங்கள் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா காரத்தை வந்து கனவாவில் வந்து லேட்டாக தான் ஏறும், அதனால் நல்லா கொதிக்கணும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொக்கு வந்து நல்லா கட்டியான தன்மை அதை கொடுக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா காரம் உப்புலாம் வந்து இந்த கனவா மீனில் வந்து ஏறும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கனவா வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணி மாதிரி இருக்குது, நம்ம இறக்குனா போதும். ஆறின உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.